எங்கள் நோக்கம் தமிழ்நாட்டுடைய நீர்த்திட்டங்கள், நிலுவையில் இருக்கின்ற நீர்த்திட்டங்கள், அதாவது 60 ஆண்டு காலம் இந்த இரண்டு கட்சிகளும், அதென்ன சொல்ல, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு அதாவது செய்த, நான் துரோகம் சொல்ல மாட்டேன், அந்த கிட்டத்தட்ட அந்த வார்த்தை நீங்க மனசுல வச்சுக்கலாம். திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்வி தமிழ்நாட்டில் 60 ஆண்டு கால தோல்வி என்பது நீர் மேலாண்மையிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுதான். ஏன்னா அவங்க அதை பத்தி என்னன்னு தெரியல, அதான் பிரச்சனை. ஒரு மாநிலத்திற்கு முதன்மை பிரச்சனை, முதன்மை தேவை என்பது நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது எத்தனையோ மாநிலங்களை நான் பார்த்திருக்கிறேன். பக்கத்து மாநிலங்கள் எடுத்துக்கங்க, உதாரணம் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா, ஏன் குஜராத், இத்தனை மாநிலங்களிலும் நீர் மேலாண்மையில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான கோடி ரூபாய். ஆனா தமிழ்நாட்டில் எதுல முதலீடு செஞ்சிருக்கிறாங்க? மாசம் மாசம் 1000 ரூபாய் தரேன். பொங்கலுக்கு ஒரு கரும்பு, ஒரு வெள்ளம், ஒரு இதுக்கு வேணான்னு சொல்லல. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு குடிக்கிறது தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். கேரளா கிட்ட தண்ணிக்கு பிச்சை எடுக்கிறோம், கர்நாடகாவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், தண்ணிக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், ஆந்திராவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், வழக்கு போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இருக்கிற திட்டங்கள், தண்ணி வந்துச்சுன்னா அந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நம்ம பண்ணல. நம்ம அது என்னென்ன செய்யணும், என்னென்ன திட்டங்கள் இருக்கு, என்னென்ன நிலுவையில் இருக்கு திட்டங்கள் இருக்கு, இதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாம சொல்லிட்டு வரோம். அப்ப அன்னைக்கு போய் பேசுறது என்னன்னா, காவிரி குண்டார் திட்டம். காவிரியில உபரிநீர் போகுது, கடல்ல போற தண்ணிய தென் மாவட்டங்களுக்கு திருப்பி விடும். தென் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம், நம்முடைய பொருளாளர் அவங்க இருக்கிற மாவட்டம். காவிரி எங்க இருக்குது, விருதுநகர் எங்க இருக்கு? 2 பெரிய ஆற தள்ளி போனோம், தாண்டி போனோம். காவிரி வடவெள்ளார் அதுல இணைச்சி, அதுக்கப்புறம் வைகையை இணைச்சி, அப்புறம் குண்டார் இணைக்கிற திட்டம். இந்த திட்டம் நிறைவேறினால் 6 மாவட்டங்கள் செழுமை அடையும், விவசாயம் பெருகும், பொருளாதார முன்னேற்றம் வரும், குடிநீர் பிரச்சனை தீரும். அதேபோல் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஆம் பாகம் திட்டம், தர்மபுரி ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம், தோனி மடுவு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இதெல்லாம் எல்லாமே பாலார் தென்பெண்ணை செய்யார் இணைக்கின்ற திட்டம். இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தேன். நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இப்படி எல்லாம் அத்துணை திட்டங்களை பற்றி அன்னைக்கு நான் 1.5 மணி நேரம் பேசினேன், அதிகாரிகிட்ட பேசினேன். ஆனா என்னன்னா, அதிகாரிகளுக்கும் அமைச்சர் புதுசா வந்திருக்கிறார், அவருக்கு அந்த அளவுக்கு தெரியல. அவ்வளோ நமக்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி அவ்வளோ தெரியுது, ஒவ்வொரு பிரச்சனையை பத்தி தெரியுது. ஆனா நமக்கு ஆட்சி அதிகாரம் வரல இன்னும். ஆனா உண்மை வரும், நிச்சயமா வரும். ஒவ்வொரு அவ்வளோ மக்களுக்கு செய்யணும். ஏன்னா 30 ஆண்டு காலமாக களத்தில் நம்ம இருக்கிறோம். நான் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி மேடையில் இருக்கவங்க இன்னும் 40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ போராட்டம் நடத்தியிருக்க, எத்தனையோ முறை சிறைக்கு சென்றிருக்கின்றோம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும். சென்னை, இப்ப சென்னை எடுத்துக்கங்க, சென்னை எடுத்துட்டீங்கன்னா, சென்னையில நாம் விரும்பும் சென்னை என்று ஒரு ஆவணம் வெளியிட்டோம். 16ல நாம் விரும்பும் சென்னை. அந்த ஆவணம் ஒரு சயின்டிபிக் டீடைல்டா சென்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது என்னென்ன தீர்வு, அது அனைத்து மக்களை சார்ந்த பிரச்சனைகள். சென்னையில் போக்குவரத்து எப்படி இருக்கணும், சாலைகள் எப்படி இருக்கணும், பேருந்துகள் எத்தனை பேருந்துகள் இருக்கணும், அது எப்படி இலவசமா பேருந்துகள் அதை இயக்கணும், பள்ளிக்கூடங்கள் எப்படி கல்வியை கொடுக்கணும், சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கணும், தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்க்கணும், வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், குப்பையை எப்படி அகற்றணும், குப்பை மேலாண்மை எப்படி செய்யணும். இப்ப இங்க நார்த் மெட்ராஸ்ல இருக்கும், வட சென்னையில் இருக்கிறோம், கொடுங்கையூர், மாத்தூர், அங்க குப்பை உலை, குப்பையை எரிக்க கூடாது. உலகத்தில் எங்கேயுமே குப்பையை எரிக்கிறது கிடையாது. ஆனால் இங்க இன்சினரேட்டர், குப்பையை எரிக்கிறதுக்கு, அதுல கொஞ்சோண்டு கரண்ட் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த குப்பையை எரிச்சா எவ்வளோ பாதிப்பு, டயாக்சைன்ல இருந்து என்னென்ன நச்சு
வாயு வந்து இங்க வெளியில சுத்தி இருக்கும், குழந்தைங்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் வரும்னு அது அந்த விஷயம் தெரிஞ்சு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா பிரச்சனை அது தெரியல. இந்த 5 ஆண்டு காலம் சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க 5 ஆண்டு காலம். அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு. அனுபவிக்கிறாங்க, அதுக்கு அனுபவிக்கிறாங்க. சேகர் பாபுன்னா பெரிய எக்ஸ்பர்ட், அவரு ஆளுமை மிக்கவர். அவருக்கு இந்த துறை அந்த துறை, சென்னையில சிஎம்டிஏ எவ்வளவு செஞ்சிருக்கலாம், எவ்வளவு செஞ்சிருக்கலாம். இப்ப கூட ஒரு மேயர் இருக்கிறாங்க சென்னைக்கு. சென்னை மேயர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? ஒரு மாநகராட்சி, அதாவது இந்தியாவில் 4 பெரிய மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். லண்டனுடைய மேயர்னா அந்த நாட்டில் உள்ள பிரதமருக்கு நிகரானது. நியூயார்க் மேயர் என்று சொன்னால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நிகரான அந்த அதிகாரம் வைக்கின்ற மேயர். நியூயார்க்ல இப்ப மம்தானின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். நிச்சயமா அவர் பிற்காலத்தில் வந்து ஜனாதிபதி கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாரிஸ் மேயர் தான் பிற்காலத்தில் பிரான்ஸ் நகருக்கு அங்க வந்து பிரீமியரா வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல நகரத்தின் மேயர் அவ்வளவு அதிகாரம். சென்னை மேயருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டு எல்லாம் போறாங்க எல்லாம். இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயரை ஒரு சின்ன வேலை கூட அவர் என்னமோ அப்படி என்னையா அதெல்லாம், என்னையா கலாச்சாரம் அது? நீங்க யாரு? உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அதெல்லாம்? ஆனா இதுல அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது எடுக்காத காரணத்தால் தான் இன்னைக்கு சென்னை க்ளோஸ். இன்னைக்கும் சென்னையில் எவ்வளவு செய்யலாம். ஆனா சென்னை மக்கள் பத்தி நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனா நான் இதுக்கு முன்னாடி டீனர்ல இருந்து இப்ப நான் அங்க அந்த பக்கம் போயிட்டேன். இங்க சென்னையில் அது அவ்வளோ பொல்யூஷன்ல, தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் இருந்து எல்லாம் இருக்கு. ஆனா செய்யலாம். நிறைய எங்க கிட்ட நிறைய வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கு, தீர்வுகள் எங்க கிட்ட எவ்வளவு இருக்கு. இது சும்மா நாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டோம். விஞ்ஞான முறையில ஆலோசனை செய்து ஆய்வுகள் நடத்தி தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுப்போம். விஞ்ஞான முறை, சயின்டிபிக் சொல்யூஷன்ஸ். அது யாரு வேணா கொடுப்போம் நம்ம. அதனால ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள். இந்த மாற்றம் வந்தது ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவா தான் நான் பார்க்கிறேன். தேர்தலில் நம்மளும் ஒரு கூட்டணியில் போட்டிட்டோம். ஏன் நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன்னா, இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. அவங்களுக்கும் 60 ஆண்டு காலம் ஐயோ என்னப்பா இவங்க மாத்தி 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 அப்படின்னு அது ஒரு மனநிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பக்கத்து நாடுகள், இலங்கையில நினைச்சு பாருங்க, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணாங்க. ஆனால் அதுல அசம்பாவிதம் நடந்தது, வன்முறையெல்லாம் ஈடுபட்டு. ஆனாலும் ஒரு ஆட்சி மாற்றம் இலங்கையில நடைபெற்றது. நேபாள், அங்கேயும் பார்த்தா இளைஞர்கள் ஜென்சி அவங்க வந்து தெருவில் வந்து அங்க அத்தனை ஊழல் அங்க செய்த அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அங்கேயும் வன்முறை நடந்தது. பங்களாதேஷ்லயும் மிகப்பெரிய வன்முறை நடந்தது. ஆனாலும் அங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று வன்முறையில் ஈடுபட்டு, ஆனாலும் ஒரு மாற்றம் வந்தது. இளைஞர்கள் நினைத்த ஒரு மாற்றம். தமிழ்நாட்டிலே அதே நிலையில் தான் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அமைதியான ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. தேர்தல் ரீதியில, ஜனநாயக ரீதியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதை நாம் மதிக்க வேண்டும், அதை உதாசனப்படுத்தக்கூடாது, அது அசிங்கமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. அது அவங்களுடைய உணர்வு. இது இவங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஒன்னும் தெரியல. தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்க தானே அந்த இளைஞர்களை இவ்வளவு காலமா இப்படி வச்சிருந்தீங்க, தெரியாம வச்சிருந்தீங்க. தெரிஞ்சுக்கிறாங்க, தெரியறது ஆர்வம் வந்திருக்குது, தெரிஞ்சுக்க போறாங்க.